எங்கள் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்குகிறேன். மனிதனுடைய வாழ்க்கை தனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி இருக்கா? ஓடுறான் ஓடிக்கிட்டே இருக்கான். காலையிலிருந்து நைட் வரைக்கும் ஓடுறான். பணத்துக்காக ஓடுறான், படிப்புக்காக ஓடுறான். மனித வாழ்க்கை எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியல. நம்ம வாழ்க்கை நமக்கும் நம்மளை சேர்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் அது மனித வாழ்க்கை. அந்த வகையில் பயனுள்ள வாழ்வுக்கு பலம் சேர்ப்பது பணபலக்கும் பணமா பண்பை தரும் படிப்பா அப்படிங்கிற தலைப்பில் பட்டிமன்றம் நடக்குது. பலபலக்கும் பணமேனு லாவண்யா கவிமித்ரா 2 பேரும், பண்பை தரும் படிப்பேனு செல்வலட்சுமி வீரலட்சுமி 2 பேரும் பேச போறாங்க. முதலில் பலபலக்கும் பணமேனு தன் வாதத்தை தொடங்குகிறார் லாவண்யா. பொருள் இல்லார்க்கு இதன் பொருள் புரிந்தோருக்கும் என் இதய வணக்கம். காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. இந்த பாட்டை கேட்டாலே தெரியும் மனம் தேடுவது என்றுமே பணமே அது நம் வாழ்க்கைக்கு பலமே. பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லைன்னு வள்ளுவர் ஏன் சொன்னார்? ஏன் பணம் இல்லைன்னா படிப்பே இல்லை. இன்னைக்கு பஸ்ல போடுறா பணம், போன் வாங்கணும்னா பணம், பிரிட்ஜ் வாங்கணும்னா பணம். நமக்கு பலமே பணம் தாங்க. கல்விக்கு கடவுள் யாருங்க? சரஸ்வதி. அப்ப சரஸ்வதிக்கு எங்கயாவது கோவில் இருக்கா? இருக்காது. பணத்தை தேடிதாங்க எல்லோரும் போடுறோம். கல்யாணத்துக்கு முதல்ல என்ன வேணும்? கல்யாணத்துக்கு முதல்ல பொண்ணு வேணும். பொண்ணு வேணும் தான். பொண்ணு வீட்டுல நகை வேணும். மாப்பிள்ளை மாத சம்பளம் 1 லட்சம் வாங்கணும். எங்க போனாலும் பணம் பணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பண்பை தரும் படிப்பேனு தன் வாதத்தை தொடங்குகிறார் செல்வலட்சுமி. கற்றோர்கள் நிரம்பி வருகின்ற கல்வி கூடம் இது. பெற்றோர்களும் ஆன்றோர்களும் அலங்கரிக்கும் அழகான விழா இது. நல்லோர்கள் அனைவருக்கும் என் நல்வணக்கம். பயனுள்ள வாழ்க்கைக்கு பலம் சேர்ப்பது பணமா படிப்பா? பணம் பணம்னு ஒருத்தவங்க பாட்டு பாடி போனாங்க, நானும் பாடுவேன். பணம் என்னடா பணம் பணம், படிப்பு தானடா நிரந்தரம். உன்னிடத்தில் இல்லாததா என்னிடத்தில் இல்லாததா, அரக்க குணத்தை தரும் பணம் பணம். போச்சா பணம் என்ன தரும் அரக்க குணம்? பணம் பனிக்கட்டி மாதிரி கரைஞ்சு போயிரும், குறைஞ்சு போயிரும், அப்புறம் காணாம போயிரும். படிப்பு படிக்கட்டு மாதிரி மேலே மேலே உயர்ந்து நமக்கு நிறைய பயன் தரும். கற்க கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இது என்ன? திருக்குறள். திருக்குறள் தான் நடுவர் அவர்களே. அவர்களே கல்வியை புரிந்து படிக்க வேண்டும், படித்தபடி நடக்க வேண்டும். இந்த குறள்ல பாருங்க, துணைக்கால் எழுத்தே இருக்காது. ஏன்? அப்படித்தான் திருவள்ளுவர் எழுதி இருக்காரு. படிச்சவனுக்கு கல்வியே துணை, வேறு துணையே தேவையில்லைன்னு சொல்லாம சொல்லி இருக்காருங்க. கல்விக்கு அழகே கல்விதான், கற்றோருக்கு தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பணம் கொடுத்தா குறையும், படிப்பு குறையாது. பணம் அழியும், படிப்பு அழியாது. பணம் பாக்கெட்ல இருந்தா பயந்துகிட்டே போவான், படிப்பு அவங்கிட்ட இருந்தா உயர்ந்துகிட்டே போவான். படிப்புனால பணம் வரும், பணத்தினால படிப்புனால பணம் வரும், பணத்தினால படிப்பு வரும், பணம் ஒருபோதும் வராது. நானும் படிக்கிறேன் என்பதால் பயனுள்ள வாழ்க்கைக்கு பலம் படிப்பே படிப்பே என்று கூறி பலத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பலபலக்கும் பணமேனு தன் வாதத்தை தொடங்குகிறார் கவிமித்ரா. விழா சிறப்படைய வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே, இதை பார்த்து அறியாதவன் மனிதன் இல்லை. பணம் பத்தி அறியாதவன் மனிதனே இல்லை. அப்புறம் பணம் பனிக்கட்டி மாதிரியாம், கரைஞ்சு போயிருமாம். எதுக்கு கரையுது? பணம் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜ் வாங்கி வை, கரையாது. பணம் பாதாளம் வரைக்கும் பாயுமாம். பணம்னா பணமும் வாய திறக்கும். காசு பணம் துட்டு மணி மணி எங்கும் மனிதான். மனிதனுக்கு கனியா இருக்குமே தவிர கல்வி எழுத படிக்க மட்டுமே என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். 4 பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும்னா ஒன்னு பணக்காரனா இருக்கணும், இல்ல பைத்தியக்காரனா இருக்கணும்.
கட்டில் வாங்கணுமா காசு வேணும், பைக் வாங்கணுமா பைசா வேணும், காலேஜ் படிக்கணுமா காசு வேணும், மேரேஜ் முடிக்கணுமா காசு வேணும். பணம் பத்தும் செய்யும், அது இல்லைன்னா நம்மளை வச்சு செய்யும். காசு இல்லைன்னா நம்ம 4 பேருக்கு பின்னாடி போகணும், காசு இருந்தா நம்ம பின்னாடி 4 பேர் வருவாங்க. உங்களுக்கு பயனளிப்பது பலம் சேர்ப்பது பணமே பணமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பண்பை தரும் படிப்பேனு தன் வாதத்தை தொடங்குகிறார் வீரலட்சுமி. அருமையான விழாவிற்கு பெருமை சேர்க்க இங்கு கூடியிருக்கும் பெரியவர்களுக்கும் என்னை போன்ற இளைஞர்களுக்கும் என் இனிய வணக்கம். பயனுள்ள மனித வாழ்வுக்கு பலம் சேர்ப்ப பல பழகும் பணமே பேசியவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இங்கு வந்து பேசுவதற்கு படிச்சுட்டு தானே வந்தீங்க, சொல்லுங்க. பணத்தை கையில வச்சுக்கிட்டா மட்டும் இப்படி பேச வருமா? படிக்கணும். 10 நிமிஷம் இங்கு பேசவே எவ்வளவு நேரம் படிக்க வேண்டியிருக்கும்னா 90 வயசு வரைக்கும் நீங்க வாழணும்னா எவ்வளவு நேரம் படிக்க வேண்டியிருக்கும் யோசிச்சு பாருங்க. 10,000 கொடுத்தா ஒரு படிப்பு, 1 லட்சம் கொடுத்தா ஒரு படிப்புன்னு சொல்றீங்க. ஒண்ணுமே கொடுக்காம எல்லாமே இலவசமாக கொடுக்குற எங்க அரசு பள்ளியில படிச்சு உயர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? கற்றவன் மேலவன் என்கிறார் கவியரசு கண்ணதாசன். கடிதா இருக்கும் கல்வி இப்போது கட்டிட தெரியுமா? அப்போ என்பார் பாவேந்தர் பாரதிதாசன். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்பார் பேரறிஞர் பிளேட்டோ. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்பார் மகாத்மா காந்தியடிகள். பணம் இருந்தால் பலபலப்பு உண்மைதான், பாதாளம் வரைக்கும் சொன்னாரே. ஆமா, பாதாள குளிக்கலே நாம சீக்கிரம் போயிடுவோம். படிப்பு மட்டுமே உன்னை பாதுகாக்கும். படிப்பே பயனுள்ள வாழ்க்கைக்கு பலம் சேர்க்கும் என்று கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வண்டாடும் சோலை போல தண்டியன் இந்த ஆண்டு விழாவை கண்டுகளிக்க வந்தோரை மீண்டும் ஒரு முறை கையெடுத்து வணங்குகிறேன். மீனுக்கு நீர் வேண்டும், தேனுக்கு பூ வேண்டும், செடிக்கு வேர் வேண்டும், மண்ணுக்கு மரம் வேண்டும், பயனுள்ள வாழ்வுக்கு பலம் வேண்டும். அதற்கு பலம் சேர்ப்பது பணமா படிப்பா? அதான் இப்ப இங்கு சண்டை. கல்லால் அடித்து கொண்டால் காயம் வரும், சொல்லால் அடித்து கொண்டால் சுகம்தானே. ஒருத்தர் கிட்ட பணம் இருக்கு, இன்னொருத்தர் கிட்ட படிப்பு இருக்கு. இப்ப யார்கிட்ட பலம் இருக்கு? அத நான் தான் சொல்லணும். சொல்லில் சிலம்பெடுத்து சிறப்பாக பேசிய என் செல்வங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பணம் இருந்தாதான் எதையும் வாங்க முடியும். படிப்பை கூட பணம் இருந்துதான் வாங்கணும்னு பேசுனாங்க. ஆனா இலவசமா படிப்பு தர அரசு பள்ளிகள் இருக்கும்போது நாம ஏன் பணம் கொடுத்து படிப்பை விலைக்கு வாங்கணும்? எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் படிக்கலன்னா அந்த பணத்தை பாதுகாக்க முடியுமா? பணத்தை பேங்க்ல போட போனா எழுதி கொடுக்க சொல்றாங்க. செல்லுல மெசேஜ் வந்தா அத படிக்க தெரியணும். ஏடிஎம்ல பணம் எடுக்கணும்னா சீக்ரெட் நம்பர் தெரியணும். அப்ப பணத்தை பாதுகாக்க படிப்பு வேணும். நல்லா படிச்சவன் தான் பணத்தை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி தருவான். படிக்காம ஜெயிச்சவங்க இல்லையான்னு கேப்பீங்க, இருக்காங்க. படிக்காம ஜெயிச்சவங்க 10 பேர் இருந்தாங்கன்னா படிச்சு ஜெயிச்சவங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க. பணத்தால ஒரு தனி மனிதன் வாழ்க்கைக்கு பலமான மாற்றத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் படிப்பறிவியினால் கல்வியினால் தீண்டாமை என்ற நோய் ஒழிக்கப்பட்டு இருக்கிறது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி பெண்கள் முன்னேற்றம் படிப்பினால் தானே பெருமையாகி இருக்கு. ஏன் ஊனமுற்றோர் என்ற சொல் மாறி மாற்றுத்திறனாளி என்ற மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் வாழ்க்கை கல்வியே துணையாகி இருக்கு. அப்படின்னா வாழ்க்கைக்கு எது பலம்னு உங்களுக்கே தெரியும். படிக்கின்ற இடம் கூட படுக்கின்ற இடத்திற்கு அருகில் இருக்க வேண்டும் என்றார் அம்பேத்கர். படிக்கின்ற புத்தகத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக அறுவை சிகிச்சையை கூட அடுத்த நாள் வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. படிப்பால் மட்டுமே பாரதம் பாராள முடியும் என்று படித்து படித்து சொன்னார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எனவே நமது வாழ்க்கைக்கு பலம் சேர்ப்பது நிச்சயம்